முஸ்லிம்கள் அந்த கடைகளுக்கு சென்றால் அவர்கள் முழுமையாக அவர்களுடைய கலாச்சார ஆடைகளை அணிந்து செல்ல ஒரு தடையாக இருந்தார்கள், தடை விதித்திருந்தார்கள். தனது பெயர் எங்குமே இடம்பெறவில்லை என்றும் இந்த காணொளியிலே அவர் குறிப்பிடுகின்றார். எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அது பிரதான ஒரு உதாரணம் தான் இது. ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இப்படியான மோசடிகள் நீங்கள் எப்போது பேசப் போகிறீர்கள் நாமல் என்றுதான் இன்று பலரும் கேள்வி கேட்டு நிற்கின்றார்கள். ஊழல் மோசடி கள்ளர் யார் என்றால் இந்த பெசில் ராஜபக்ச தான். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது நாமல் ராஜபக்ஷ ஒவ்வொரு மக்கள் சந்திப்புக்காக செல்லும் இடங்களில் எல்லாம் சிங்கள வியாபாரிகள் இலக்கு வைக்கப்பட்டு பழிவாங்கப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய வீடுகளுக்குள் போலீசார் புகுந்து நுழைந்து அவர்களை இழுத்துச் செல்கின்றார்கள். இப்படி சொல்கின்றார். இன்னொரு மக்கள் சந்திப்புக்கு சென்றால் அங்கு பௌத்த மதம் நிராகரிக்கப்படுகின்றது, பௌத்த தேரர்கள் அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், பௌத்தர்களுடைய உரிமைகள் இங்கு மறுக்கப்படுகின்றது. இப்படியான கதைகளை இன்னொரு மக்கள் சந்திப்பிலே பேசுவார். இப்படி செல்லும் இடங்களில் எல்லாம் பௌத்த மதம் சார்ந்த, சிங்கள மொழி சார்ந்த, இனம் சார்ந்த இப்படியான விடயங்களை தான் அதிகமாக பேசி பேசி சிங்கள மக்கள் மத்தியில் நாமல் ராஜபக்சனுடைய உரை அமைந்திருக்கின்றது. அண்மையில் ஒரு பிரபல ஆடை நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்படுகின்றார். கடந்த ஆட்சி காலத்தில் இவர் ஒரு பாரிய ஊழல் மோசடிக்கு தொடர்பு பட்டிருந்ததன் காரணமாக இந்த அரசாங்கம் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து இவரை கைது செய்கின்றது. அப்போது பொதுபல சேனா அவர்களுடைய அந்த காலகட்டங்களில் எல்லாம் இந்த ஆடை நிறுவனம் முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்தது என்பது நாடறிந்த விடயம்தான். புதிதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. முஸ்லிம்கள் அந்த கடைகளுக்கு சென்றால் அவர்கள் முழுமையாக அவர்களுடைய கலாச்சார ஆடைகளை அணிந்து செல்ல ஒரு தடையாக இருந்தார்கள், தடை விதித்திருந்தார்கள். இதெல்லாம் இந்த ஆடைகள் அணிந்து உள்ளே வர முடியாது, வராதீர்கள் என்றெல்லாம் அவ்வளவு கட்டுப்பாடுகள் அதன் போது விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த பொதுபல சேனா அமைப்பினுடைய அந்த கொள்கைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த ஆடை நிறுவனம், இந்த பிரபல ஆடை நிறுவனம் அவர்களுடைய சட்ட விதிகளையும் மாற்றிக்கொண்டிருந்தது. அப்படித்தான் அந்த நாட்களில் அவர்கள் செயற்பட்டார்கள். ஆகவே அந்த கடை உரிமையாளர், அந்த ஆடையக உரிமையாளர் என்று கைதானதற்கு பிறகு அவருக்கு ஆதரவாக நாமல் ராஜபக்ச குரல் எழுப்பி இருக்கின்றார். நாங்கள் முதலில் அந்த கதையை கேட்போம். දේශීය ව්‍යාපාරිකයි කොඳු නාරටියට ගහන්න ආණ්ඩුව පටන් ගන්න තියෙනවා. ආණ්ඩුව කොලේ වහලා ගහන්න. දේශීය වෙලෙන්දෙක් කිව්වොත් ඒ වෙලෙන්ද ව්‍යාපාරිකයට ගහනවා. අද වෙනකොට මෙරටේ දේශීය ව්‍යාපාරිකයෝ කී දෙනෙක් ආණ්ඩුව අතරමඩ තියෙනවා. මොකක්කෝ චෝදනාවක් දාන්න. දේශීය ව්‍යාපාරිකයෝ කී දෙනෙක්ගේ ගෙවල් වලට, කඩවලට, කාර්යාල වලට පැනලා කරදර කළා තියෙනවා. මේ හැම කෙනෙක්ම බදු ගෙවන්න ලෑස්ති. அதுதான் நாமல் ராஜபக்ச அவருடைய இந்த 2029 ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அடுத்த ஜனாதிபதி எப்படியாவது நாம் ஜனாதிபதி ஆகிவிட வேண்டும் என்ற அந்த ஆசை கனவுகளோடு லட்சியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற நாமல் ராஜபக்ச இறுதியாக அவர் அந்த மக்கள் சந்திப்பின் போது அந்த மேடையில் பேசிய கதை தான் இது. அதில் சொல்கின்றார், இப்படியெல்லாம் கொடுமைகளை ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம், பழிவாங்கல்களை ஆரம்பித்திருக்கிறது அரசாங்கம். சிங்கள அதாவது தேசிய வியாபாரிகள் இப்படி இலக்கு வைத்து பழிவாங்கப்படுகின்றார்கள் என்றெல்லாம் அப்படி ஆவேசமாக கதைக்கின்றார். ஆனால் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு சில விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. இவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்சவருடைய தந்தையார் ஜனாதிபதியாக இருந்த போது நடந்த ஒரு சம்பவம், ஒன்றல்ல பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அவற்றில் ஒரு சிலவை தான் வெளியே பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒன்று தான் இது. இந்த நபர் யார் என்றால், அதாவது ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்திலே பழிவாங்கப்பட்ட, வியாபார ரீதியாக பழிவாங்கப்பட்ட ஒருவர் என்றால் கொத்தலாவல என்று நாங்கள் சொல்லலாம். லலித் கொத்தலாவல அவருடைய பெயர். அவர் ஒரு காலகட்டத்திலே ஒரு நேர்காணல், அந்த நேர்காணலில் கலந்து கொண்டு இப்படி சொல்கிறார். பாருங்கள், அந்த கதையும் நாங்கள் கேட்போம். ඒ ග්‍රවුන්ඩ් එකට හෙලිකොප්ටර් එකක් ගියා, කට්ටක් දාගෙන එක්කරගෙන ගියා, එකට කෑම කෑවා. මම කැමති ඔබතුමාගෙම විස්තරේ සම්පූර්ණයෙන් අහන්න. සේරම ඩීටේල්ස් වල
ඩීටේල්ස් ඔක්කොම අපි කියපු එක. හොඳයි. දවසක් මට කෝල් එකක් ආවා. රැට හෙට උදේට එන්න කියලා ජනාධිපතිතුමා ලෑස්ති කරලා තියෙන හෙලිකොප්ටර් එකක්. හෙලිකොප්ටර් එකකින් ගිහිල්ලා මේ ග්‍රවුන්ඩ්ස් එක බලන්න. කොහමදනේ? කොහමද? ඉතින් මම එතුමාට කිව්වා බය නැද්ද මොකද මේ ඒ කාලේ ரைட், இந்த கதையை நாங்கள் முழுவதுமாக கேட்டால் இதைத்தான் அவர் சொல்கிறார். என்னவென்றால் இலங்கையின் முன்னணி தொழிலதிபரான லலித் கொத்தலாவல செலிங்கோ குழுமத்தின் நிறுவனர் அவர்தான் ராஜபக்ஷவால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதாவது மஹிந்த ராஜபக்ஷவால் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு இவர் கொடுத்த வாக்குமூலம் தான் பிரதான சாட்சியாக இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஓமாகமவில் கட்டப்பட்ட விளையாட்டு மைதானத்தை பார்வையிட ஹெலிகாப்டரில் தன்னை அழைத்து சென்றதாக அவர் அந்த காணொளியில் குறிப்பிடுகின்றார். அங்கு மைதானம் மற்றும் ஓட்டப்பந்தய தடம் அமைப்பதற்கான செலவுகளை அதிகாரிகளிடம் வினவிய போது அதற்காக உடனடியாக ஒரு தரப்பினர் சொல்கின்றார்கள் இந்த ஸ்டேடியமை கட்டி முடிப்பதற்கு 90 மில்லியன் ரூபாய் செலவாகும். அதே போல அந்த ரன்னிங் ட்ராக்கை அமைப்பதற்கு 10 மில்லியன் செலவாகும். மொத்தமாக 100 மில்லியன் 10 கோடி ரூபாய் 100 மில்லியன் செலவாகும் என்று அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் இராணுவத்தினர் தான் பிரதானமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையடுத்து லலித் கொத்தலாவல ராஜபக்ஷகளோடு ஹெலிகாப்டரில் சென்றிருக்கிறார். அவர் கூறுகிறார், இந்த செலவை நான் உங்களுக்கு உதவுகிறேன், இந்த நிதியுதவியை நான் தருகிறேன். அப்படியே அந்த இடத்திலே ஒரு 10 நிமிடத்திலே இந்த 10 கோடியை மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கு இவர் வழங்குகின்றார். அப்போது இவருக்கு ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இந்த உதவிக்காக இவருடைய பெயரை லலித் கொத்தலாவல என்ற பெயரை அதாவது மைதானத்திற்கு சூட்டப்படும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியதாகவும் பின்னர் மைதானம் திறக்கப்பட்ட போது தனது பெயர் எங்குமே இடம்பெறவில்லை என்றும் இந்த காணொளியிலே அவர் குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால் இந்த காசையெல்லாம் கொடுத்து விட்டார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு. அவர் தானே அப்போது ஜனாதிபதி. இவருக்கும் சற்று அவருடைய பெயர் இந்த மைதானத்தில் ஒரு இடத்தில் இடம் பிடிப்பதென்றால் இவருக்கும் ஒரு விருப்பம். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அந்த விருப்பம் பொதுவாக இருக்கும், எல்லோருக்கும் அல்ல சிலருக்கு. ஆகவே இவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கின்றது. இந்த பெரிய மைதானத்திலே மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானம் என்று தான் இப்பொழுது அது பெயர் இருக்கின்றது. இந்த மைதானத்தில் இவருடைய பெயரிலே ஒரு பகுதி இருப்பதாக தான் சொல்லியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச, உறுதி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கு பிறகுதான் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவருடைய நிதி நிறுவனம் சற்று வங்குரோத்து நிலை அடைந்து அந்த நிதி நிறுவனத்திலே பணம் முதலீடு செய்தவர்களுக்கு பணம் திருப்பிக் கொடுக்க முடியாமல் போவதன் காரணமாக ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இவர் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்து விளக்கமறையில் அடைக்கப்பட்டதும் அங்கு சிறைச்சாலையில் இருந்து தொலைக்காட்சி மூலமாக இந்த மைதானத்தினுடைய திறப்பு நிகழ்வு, ஆரம்ப நிகழ்வு, துவக்க விழாவை இவருடைய சிறைச்சாலை தொலைக்காட்சியில் பார்க்கின்றார். அப்பொழுது இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அடே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நான் 10 கோடி கொடுத்தேன் இந்த மைதானத்தின் வேலைகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கு, பார்ப்போம் என்னுடைய பேர் இருக்குமா, என்னை பற்றி சொல்வாரா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இதைத்தான் இவர் சொல்கின்றார். எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருந்த லலித் கொத்தலாவலுக்கு இறுதியில் ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கின்றது. காரணம், அந்த மைதானத்தில் ஒரு இடத்திலுமே இவருடைய பேரும் இல்லை, அதாவது லலித் கொத்தலாவலுடைய பேரும் இல்லை. இவர் பணம் கொடுத்தாக எங்குமே மஹிந்த ராஜபக்ச சுட்டி காட்டவும் இல்லை. ஒரு வேலை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு 10 நிமிடத்திலே 10 கோடி ரூபாய் ஒரு உதவி கிடைத்திருக்கிறது. அந்த மைதானத்தை கட்டி முடித்து அந்த உதவியை சொல்லி காட்டியிருக்கலாம் ஒரு நன்றி தெரிவிக்கும் முகமாக. ஆனால் அது எதுவுமே இடம்பெறவில்லை. அந்த மைதானத்திற்கு இவருடைய பெயரையும் சூட்டவில்லை. இதைத்தான் இந்த காணொளியில் அந்த லலித் கொத்தலாவல குறிப்பிடுகின்றார். இறுதியில் ஏமாற்றம் தான். அப்பொழுது தான் நான் உணர்ந்தேன் 10 கோடியை நான் அநியாயமாக்கி விட்டேன், வீணாக்கி விட்டேன் என்று அவர் மிகுந்த கவலை அடைந்ததாக அந்த காணொளியில் நேர்காணலில் அவர் வழங்கிய வாக்குறுதி தான் இது. ஆக பாருங்கள், ராஜபக்ஷ காலத்திலே பெயர் போன இப்படியான பெரிய வியாபாரிகள், அதுவும் சிங்கள மொழி பேசுகின்ற நம் நாட்டு வியாபாரிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அது பிரதான ஒரு உதாரணம் தான் இது. யாரும் வெளியில் பொதுவாக சொல்லவில்லை, அவரே பாதிக்கப்பட்ட நபரே ஒரு வாக்கு மூலமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதுதான் பிரச்சனை. ஆகவே லலித் கொத்தலாவல வழங்கியதாக கூறப்படும் இந்த 10 கோடி ரூபாய் உண்மையில் மஹிந்த ராஜபக்ச விளையாட்டு மைதானத்திற்காகத்தான் பயன்படுத்தினாரா
என்ற ஒரு கேள்வி சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதே போல அந்த நிதி வேறு நோக்கங்களுக்காக மாற்றப்பட்டதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவருடைய பெயரையும் இந்த மைதானத்தில் எங்குமே பயன்படுத்தி இருக்கவில்லை. ஆரம்ப நிகழ்விலும் இவர் கொடுத்த பணம் சம்பந்தமாக எங்குமே பேசவில்லை. அப்படி என்றால் லலித் கொத்தலாவல கொடுத்தது 10 கோடி ரூபாய்க்கு என்ன ஆனது? மஹிந்த ராஜபக்ச என்ன செய்தார்? அது மைதானத்திற்கு சென்றதா அல்லது ராஜபக்சனுடைய பாக்கெட்டுக்கு சென்றதா என்ற கேள்வி இன்று பெரிதாக பேசப்படுகின்றது. இப்பொழுது நாமல் ராஜபக்ச இவ்வளவு ஆவேசமாக இந்த அரசாங்கத்தின் கீழே கைது செய்யப்பட்ட ஊழல் மோசடியுடன் தொடர்புடைய ஒரு வியாபாரி அவருக்கு ஆதரவாக இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறாரே, ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இப்படியான மோசடிகள் நீங்கள் எப்போது பேசப் போகிறீர்கள் நாமல் என்று தான் இன்று பலரும் கேள்வி கேட்டு நிற்கின்றார்கள். இப்பொழுது இப்படி ஓமகமவில் கட்டப்பட்ட இந்த மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டு அரங்கத்தின் பெயரையும் மாற்ற வேண்டும். இதிலும் ஒரு ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. பாருங்கள், லலித் கொத்தலாவலவே இப்படி சொல்லியிருக்கிறார்கள். இதிலும் ஒரு ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இதன் பெயரை மாற்ற வேண்டும். இதற்கு மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை வைத்திருக்கிறீர்கள், இதை மாற்றுங்கள் என்று சோசியல் மீடியாவிலே பலரும் எழுத தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போல இந்த ஒரு சம்பவம் தான் பெரிதாக பேசப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. இவர் சார்ந்த இன்னொரு விடயம் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் குறிப்பாக 2005-2015 ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள் லலித் கொத்தலாவல பல்வேறு சட்ட, நிதி மற்றும் வணிக சிக்கல்களை எதிர்கொண்டார். இதற்கு பிரதான காரணம் இவர் ஒரு காணொளியில் குறிப்பிடுகின்றார், ராஜபக்ஷக்களுக்கு தெரியும் இவரிடம் பல பில்லியன் கணக்கான சொத்து இருக்கின்றது இவர்களுடைய இந்த குழுமத்திலே. ஆகவே எப்படியாவது இதை தம்பசப்படுத்திக் கொள்ள இவர்கள் பல திட்டம் தீட்டி இருப்பதாக லலித் கொத்தலாவலவை இன்னொரு காணொளியிலே சொல்லுகின்றார். அந்த விடயத்தையும் நாங்கள் பார்ப்போம். உண்மையாகவே இவருடைய பிரதான பிரச்சனை நிதி நெருக்கடி. கோல்டன் கீ என்ற நிறுவனத்தின் நிதி நெருக்கடி சம்பந்தமாகத்தான் பிரதானமாக பேசப்படுகின்றது. 2008 இறுதியில் கோல்டன் கீ கிரெடிட் கார்டு கம்பெனி வாடிக்கையாளர்களிடம் பெற்றிருந்த வைப்பு தொகைகளை திருப்பிச் செலுத்த முடியாமல் போயிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான வைப்பாளர்கள் தங்கள் பணத்தை இழந்தனர். இது இலங்கையின் மிகப்பெரிய நிதி மோசடி சர்ச்சைகளில் ஒன்றாக மாறியது. இது ராஜபக்ஷக்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். கைதுகள் மற்றும் வழக்குகள் சம்பந்தமாக பார்த்தோமேயானால் 2009 ஆண்டு லலித் கொத்தலாவல கைது செய்யப்பட்டார். இதே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் இவர் கைதும் செய்யப்படுகின்றார். நிதி மோசடி, வைப்பாளர்களை ஏமாற்றியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் தொடரப்பட்டன. பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் நீண்ட காலம் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டார். செலிங்கோ குழுமத்தின் வீழ்ச்சி இதன் பிறகுதான் ஆரம்பிக்கின்றது. கோல்டன் கீ பிரச்சனைக்கு பிறகு செலிங்கோ குரூப்பின் பல நிறுவனங்கள் செயல்பாடுகளை இழந்தன. சில நிறுவனங்கள் அரசின் கண்காணிப்புக்குள் சென்றன. பல சொத்துக்கள் விற்கப்பட்டன அல்லது நிர்வாக மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை இழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்பொழுதுதான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அரசியல் தலையீடுகள் குறித்த குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்ப்போம். லலித் கொத்தலாவல மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தமக்கு எதிராக அரசியல் நோக்கத்துடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நிறைய சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் தலையீடுகள் என்றால் ராஜபக்ஷக்கள், குறிப்பாக இதில் இருக்கின்றார் பிரதானமானவர் பசில் ராஜபக்ஷ. அவர் சம்பந்தமாக இன்னும் ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் எங்கிருந்தாலும் கைது செய்து உடனடியாக கொண்டு வாருங்கள், நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துங்கள் என்று எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு இன்று பசில் ராஜபக்ச அமெரிக்காவிற்கு சென்று பதுங்கி இருக்கின்றார். அவரை ரெட் வாரண்ட் அனுப்பியாவது எடுப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாங்கள் ராஜபக்ச ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள் என்று சொல்கின்றோம். உண்மைத்தான். ஆனால் இந்த குடும்பத்திலே பிரதான ஊழல் மோசடி கள்ளர் யார் என்றால் இந்த பசில் ராஜபக்ச தான். 7 மூளைக்காரர் என்பார்கள். 7 மூளைக்காரர் என்னென்றால் அந்த ஊழல் மோசடி செய்யும் அந்த மூளை தான், அது 7வது மூளையாக பசில் ராஜபக்சவுக்கு இருந்திருக்கின்றது. அப்படி செய்த பல தில்லுமுள்ள விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. இவரை வீழ்த்துவது இவர்களின் பின்னணியில் இருந்திருக்கின்றது. அதாவது இவர் தனிநபரை சார்ந்து இருக்கின்ற நிறுவனத்தை வீழ்த்துவதற்கு பின்னணியில் ராஜபக்ஷக்களும் செயற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சில நேர்காணல்களில் லலித் கொத்தலாவலவே சொல்லியிருக்கிறார், மஹிந்த ராஜபக்ஷவுடன் இருந்த உறவுகள் மற்றும் பின்னர் ஏற்பட்ட முரண்பாடுகளை பற்றி பேசியிருக்கின்றார். நான் சொன்னேன் அல்லவா, உறவுகள், மஹிந்த ராஜபக்சனோட உறவுகள் யார்? பசில் ராஜபக்சவும் ஒருவர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் நீதிமன்ற தீர்ப்பு அல்லது அதிகாரப்பூர்வ விசாரணைகள் முடிவுகள் வெளியாகவில்லை. எப்படி வெளியாகும்? காரணம், அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில்.
அதை வைத்துக்கொண்டு எப்படி எல்லாம் செயற்பட்டார்கள் என்பது புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதில் தான் இந்த விளையாட்டு அரங்க நிதியுதவி தொடர்பான விடயமும் வெளியாகின்றது. சமீபத்தில் ஊடகங்களில் பேசப்படும் ஒரு பகிரங்கமான விடயமாக இது அமைந்திருக்கின்றது. ஓமாகம விளையாட்டு அரங்கத்திற்காக 100 மில்லியன் 10 கோடி நன்கொடை வழங்கியதாக லலித் குத்லாவல இதற்கு முன்பதாக கூறியிருக்கின்றார். தனது பெயர் அரங்கத்திற்கு சூட்டப்படும் என்று கூறப்பட்டதாகவும் பின்னர் அது நடைபெறவில்லை என்றும் அவர் ஒரு குற்றம் சாட்டு சுமத்தி இருக்கின்றார். இந்த கூற்று அவர் தனிப்பட்ட வாக்கு மூலமாக அந்த நேர்காணலில் எங்கள் அனைவருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு லலித் குத்லாவல உயிரிழந்திருக்கின்றார். அவர் இறக்கும் வரை கோல்டன் கீ வழக்கின் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் இழப்பீட்டு விவகாரங்கள் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்தன. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. ஆக இந்த நாமல் ராஜபக்ச அவருடைய இந்த அரசியல் செயற்பாடுகளின் போது ஆங்காங்கே சென்று இந்த அரசாங்கத்தின் கீழே தேசிய அதாவது சிங்கள ஆடையக நிறுவனங்கள் சிங்கள வியாபாரிகள் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொல்லும் நாமல் ராஜபக்ஷ இவருடைய தந்தையார் காலத்தில், அதாவது இவரும் அப்பொழுதுதான் இருந்தார் அரசாங்கத்தில், அரசியல் அவர் புதுதானே, நாமல் பேபி என்று தான் ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டார், நாமல் ராஜபக்சமாக இருக்கின்றார். அவை அவருடைய ஆரம்ப காலத்திலே இவருடைய தந்தையாரின் கீழே நடந்த இப்படியான விடயங்களையும் நாமல் ராஜபக்ச பேசுவாரா என்று தான் மக்கள் கேட்கின்றார்கள். அதற்கான பதிலில் நாமல் ராஜபக்ச தரப்பு தான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம், இனி எப்படியும் அவர்கள் இதையெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இந்த அரசாங்கத்தின் கீழே பௌத்த மதம் அவமதிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது, பௌத்த தேரர்கள் அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், பௌத்த மதத்தின் உரிமைகள் மீறப்படுகின்றது, பௌத்த மதத்திற்கான மரியாதை இந்த அரசாங்கம் கொடுக்காமல் இருக்கின்றது. வேறென்ன, சிங்கள வியாபாரிகள் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் சம்பந்தமாக அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுகின்றது. அடுத்தடுத்து வழக்குகளை போடுகிறார்கள், குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள், விசாரணைகளை நடத்துகிறார்கள். இப்படியே தான் சொல்லி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பார்ப்போம், இதற்கெல்லாம் நீதிமன்றத்தின் வழியாக ஒரு பதில் கிடைக்கும் தானே, அப்போது இவர்கள் பேசுவது சரியா தவறா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக நாமல் ராஜபக்சவுக்கு அவர் மறந்து போயிருப்பார், அவருடைய தந்தையார் காலத்தில் இடம்பெற்றது இப்படியான சம்பவங்கள், அதை நினைவுபடுத்துவது ஒரு கடமையாக இருக்கின்றது. அதைத்தான் செய்திருக்கின்றோம். இந்த சம்பவம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் பாலேந்திரனுடன் நான் லிசன் வின்சன். நன்றி, வணக்கம்.